பா வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? கிளம்பி வாங்கப்பா. பிள்ளைங்களா நீங்க எல்லாமே சாப்பிடவே இல்லப்பா. நாம ஒண்ணு நினைச்சா ஆண்ட ஒண்ணு நினைக்கிறான். கிழவனும் கிழவியும் எனக்கு யாரும் வேணாம்னு வீட்டு விட்டு போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வாங்க வாங்கன்னு விடாத குறையா கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம மட்டும் ஏன் அப்படியே கல்லாட்ட நிக்கிறோம்? காரியம் சாதிக்க வேண்டியது யாரு? நாம தான். முத்துப்பச்சி முத்துப்பச்சி, சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே அத்தையும் மாமையும் உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க. இப்ப என்ன, என் வீட்டுல வந்து இருந்தாதான் நான் அவங்களுக்கு செய்யணுமா என்ன? எதுவும் நல்லது கெட்டது செஞ்சா கொண்டு வந்து கொடுத்துட்டு பாத்துட்டு வரேன். அப்படியே நீங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பிள்ளைகளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எத்தனை காலத்துக்கு தான் நீ வேணா நான் வேணான்னு பிரிஞ்சே இருக்கிறது? ஆயிரம் தான் சண்டையா இருந்தாலும் அடுத்த வீட்டுக்காரியா வந்து நமக்கு காரியத்தை பாப்பா. எனக்கு நீ உனக்கு நான், அதை புரிஞ்சுக்க முத்து பேச்சு. எப்பா மைனி தான் இப்படி தூரம் பேசுறாங்கல்ல, இங்க நாங்க இருந்தாதான் என்னையப்பா. நாங்க 2-3 நாளைக்கு இங்கே இருந்துட்டு வாரேன்ப்பா. நீ வீட்டுக்கு போ. மைனியே, நான் பேசுனதுல எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க மைனி. அப்பனையும் ஆத்தாலையும் நீங்க திடீர்னு கூப்பிட்டுட்டு வந்ததும் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆதங்கத்துல வந்து வார்த்தையை விட்டுட்டேன். பரவாயில்லப்பா பரவாயில்ல. நீ யாரு? நீனு என் புருஷனோட தம்பி. நீ பேசுறதெல்லாம் என்ன எனக்கு ஒரு பக்கம் குறையவா போகுது? நான் தான் யாரு இல்லாத சிரிக்கி. யாரு வேணா என்னைய பேசலாம் ஏசலாம். 4 பேர் எனக்குன்னு இருந்தா நான் எதுக்கு இப்படி கஷ்டப்பட போறேன்? இந்தா கடைசி காலத்திலயாவது எல்லாருக்கூடயும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்னைய இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. என்னைக்கு நான் சொல்றேன், நீ பேசுறதெல்லாம் எங்களுக்கு எதுவும் புரியல. ஆமா முத்துப்பச்சி, 2 நாளைக்கு முன்னாடி திருத்திப்பட மயக்கம் போட்டு கீழே விழுந்துவிட்டேன். உமாரை தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தா. போன இடத்துல டாக்டர் என்னமோ மூளையில ஓட்டை இருக்குன்னு சொல்லிவிட்டாரு. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு 9 கோடி தேவைப்படுமா. 50 ரூபாய்க்கு நான் எங்க போறது? அப்படி இல்லாட்டி 4 மாசமோ 5 மாசமோ தான் உசுரோட இருப்பானா. அப்படியே தண்ணி வச்சு சேர்த்து போயிடுவானா. அதான் இம்பிட்டு நாளே காசு பணம் சேர்த்து என்னத்தான் பண்றது? நமக்கு மேலுக்கு முடியாதப்ப துணையா யாரும் கூட இருந்தா தானே ஆஸ்பத்திரிக்காவது கொண்டு போய் சேர்க்க முடியும்னுத. அத்தையும் மாமாவையும் என் கூடவே வச்சு பாத்துக்கலாம்னு உங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுட்டு வந்தேன். ஆனா நீங்க தான் என்னைய தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அம்மா அம்மா கீதா, என்னம்மா சொல்ற? மூளையில ஓட்டை இருக்கா? பாவி பிள்ளையே, இதை எங்ககிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. என்ன இது புது பரளியா இருக்கு? சமத்தா மூளையில ஓட்டை இருக்கா அவளுக்கு? மூளையில போய் எப்படி ஓட்ட விழுவும்? இவளா எதுவும் ஆணியை வச்சு அடிச்சுக்கிட்டாலோ மண்டையில? என்னால நம்ப முடியலையே. இப்படியா ஒரு பொம்பளை போய் புழுவ போறா? ஐயோ பாவத்தே, இது தெரியாம அவளை போய் நாம பாரு மானகட்டவ அப்படி இப்படின்னு பேசிவிட்டோம். இதா இதா மன்னிச்சிருக்கீதா எங்களை? எங்க பாருங்க உங்க மைனிய. உங்க அண்ணன் முதல்ல வெளிநாட்டுல இருந்து உங்க வர சொல்லுங்க. இந்த முடியாத நேரத்துல கூட இருக்காம வெளிநாட்டுல காசு பணம் சேர்த்து என்ன செய்ய போறாரு? இல்லம்மா வேணாம் வேணாம். எனக்கு இப்படி உடம்புக்கு முடியாம போனதுக்கு அந்த மனுஷன் என்ன செய்வாரு? ஏதோ அவரு வெளிநாட்டுல கொடுக்குற ரூபாயை வச்சுதான் மருந்து மாத்திரை செலவுன்னு பாக்குறேன். ஒரு மருந்தும் மாத்திரையும் 1000-2000 விக்குது. அவரும் வீட்டுக்கு வந்து உக்காந்துட்டாருன்னா என்னம்மா பண்றது நானு? உன் புருஷ மாதிரி அவருக்கு என்ன வய வேலையா வாக்க வேலையா தெரியும்? அவரு அப்பதிலே வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஏதோ இடத்தை விட்டு நிலத்தை வித்து எங்களால முடிச்சதை நாங்க பாத்துக்கிறோம். நீ எந்தையும் விற்க தேவையில்லம்மா, நான் இருக்கம்மா. உன் மாமனாரு உன் மாமியாரு நாங்க எல்லாம் உன் கூட இருக்கோம், சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. அது என்ன, அது பெரிய ஓட்டை? எவ்வளோ பெரிய ஓட்டையெல்லாம் அடைச்ச ஆளு தெரியுமா நானு? நான் பாத்துக்கிறேன் உன்னைய. இந்த ஒரு வார்த்தை போது மாமா. இப்ப மேய அவசர போனாலும் நான் சந்தோஷமா போய் சேருவேன். எத்தனை நின்னு பேச முடியல, படபடன்னு வருது. சரிம்மா சரிம்மா, சத்த கட்டாத பேசுமா. வரியா ராசே, நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. நாங்க இனி இங்க மைனி கூட தான் இருப்போம், சரியா? இத்தனை நாள் தான் நீங்க எங்களை வச்சு பாத்துக்கிட்டீங்க, அது போதும். இனி மைனி எங்கேயும் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும், மைனிக்கு நல்லபடியா சோறாக்கி போடணும்னா நானும் உங்க அம்மாவும் இங்க இருந்துதான் ஆகணும். நீங்க போய் வீடு வாசல பாருங்க, புள்ள குட்டிய பாருங்க, சரியா? இப்பா எதுவும் அவசரம்னா எனக்கு சொல்லி விடுப்பா. இந்த முத்து பிச்சு போ, நல்லபடியா சோறு குழம்பு ஆக்கி எடுத்துட்டு வந்து கூட எல்லாருக்கும். நீ மைனியை பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, என்ன? சரிங்க மாமா, சரிங்க. சரிப்பா, நாங்க அப்ப வாரோம். ரொம்ப நேரம் பேசி ஒரே வரட்டு இருமல வருது. நல்ல ஆரஞ்சு பழம் பிரிட்ஜில் வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் ஒன்று போட்டு கொடுக்குறீங்களா? மீனாட்சி ஓடு ஓடு ஓடு, பிள்ளைக்கு வரட்டு இரும வந்துருச்சு. போ போ போ. இப்பவே ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அடி கூற கட்டவல, கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை பெற்றிருக்கனதா பேரு, வேற ஒண்ணும் தெரியாது இவளுக்கு. என்னத்த சொல்ல, அந்த முத்து வச்சு அப்படியே உனைய ஊருக்கு அதை பேச விட்டே வளர்த்து விட்டுட்டான். அதனாலதான் யாராவது வரட்டு இருமலுக்கு சூசு போட்டு கொடுப்பாங்களாட்டி? சூசு கொடுத்தா இரும்ப இன்னும் மேல அதிகமாவாது. அதுதான் சின்ன பிள்ளை, தெரியாத பிள்ளை என்னமா கேக்குதுன்னா அது இஷ்டத்துக்கு ஆடுற. ஏன் மாமா, ஜூஸ் குடிச்சாதான் நல்ல குளு குளுன்னு இருக்கும். ஜூஸே போட்டுட்டு வர சொல்லுங்க. என்னம்மா நீ பேசுற? ஜூஸ் எல்லாம் குடிக்கவே கூடாது சொல்லிவிட்டேன். மூளையில வேற ஓட்டை இருக்கு. அப்புறம் போய் தண்ணி வச்சு 4 மாசம் கழிச்சு போற நீ 4 நாள் செத்து போயிட்டேன்னா அப்புறம் என்ன செய்ய? என் மகனுக்கு நாங்க எங்க போய் பொண்ணு பார்ப்போம்? உன்னைய மாதிரி தேடினாலும் ஒரு புண்ணவதிய இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா கொண்டு வர முடியாது இல்லையா? உன்னைய பாத்துக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். இந்த வருமா இனிமே நான் சொல்றபடியே தான் நீ சாப்பிடணும், சரியா? இந்த பரட்டி போ, போய் நொச்சி ஆடாதட மலைவேம்பு 3த்தையும் பறிச்சு நல்ல சாறு பிழிஞ்சி பிள்ளைக்கு எடுத்துட்டு வந்து வாயில ஊத்தி விடு. கசப்பு தாங்க முடியாதே. கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சு உடம்புல சத்தி ஏத்தலாம்னு பார்த்தா என்ன இருக்கிறதே இவங்க குறைச்சிருவாங்க போல. ஆமா, மலைவேம்புலாம் வேண்டாம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இரும்ப வராத மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றபடி நீ சாப்பிட்டு பாரு. மூளை அடப்பாவது மூட்டு வலியாவது ஒரு நோயும் வராது.
காலையில எழுந்ததும் கம்மங்கூழ் குடிக்கணும், மத்தியானத்துக்கு கோயில்ல நீந்துகிட்ட மஞ்சோறு சாப்பிடணும், அப்புறம் ராத்திரிக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது, வெறும் வயித்தோட தான் இருக்கணும். அடியாத்தி, இதுகளை நாம வச்சு பாடுபடுத்தி எடுக்கலாம்னு பார்த்தா இதுகள் நம்மளை போட்டு பாடுபடுத்தி எடுத்துரும் போலயே. சரி கீதா, சொத்து கொஞ்சம் கைக்கு மாறுற வரைக்கும் எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இத்த மலவேம்பு கசாயத்தை வெறும் வாயில குடிச்சா ஒரு மாதிரி கசப்பா இருக்கும். பறையில கொஞ்சம் சீனி எடுத்துட்டு வாங்க. என்ன நல்ல பிள்ளை, சொன்னது பேச கேட்டுடுச்சு பாரு. போட்டி மாசம் நிக்காத, போய் வேலையை பாரு. மடி மருமவளே, உனக்கு எதுவும் நல்லதா காய்கறி போய் வாங்கிட்டு வரேன். ரூபா இருந்தா ஒரு 500 ரூபா கொடுமா. 500 ரூபாயா? மாமா, உங்க மாமனுக்கு தான் போன் பண்ணி கேட்கணும் மாமா. செத்த நேரம் இருங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாயா கேட்டு பாக்குறேன். மனுஷன் ஒரு வாரமா என்கிட்ட பேசல, தருவாரா என்னன்னு தெரியல. வேணாமா, வேணாம், எனக்காக கேட்க வேணாம், நானே தம்பி கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். என்னது, நீரை கேட்டு வாங்க போறீரா? ஐயோ, பங்காரர் 500 ரூபாய் கேட்டா அந்த மகராசா 5000 போட்டு விடுவானே. போச்சா, வெளிநாட்டு ரூபாயெல்லாம் போச்சா. அந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டோமே, இப்ப நம்ம என்ன செய்யறது? 500 ரூபா தானே, போனா போகட்டும். மாமனார் பேர்ல இருக்கிற 5 ஏக்கர் நிலமும் நம்ம பேருக்கு மாறினா அத மாதிரி எத்தனை 500 ரூபாய் நமக்கு கிடைக்கும்? இக்கா, உன் ஓரவத்தி வீட்டுக்கு போனியா, என்னாச்சு? இவன் சண்டை பெருசாச்சா இல்ல அமைதியாயிட்டீங்களா? ஆண்டி சின்ன பொண்ணு, அந்த கதையை எதுக்கடி கேக்குற? என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத மூளை குழம்பி போய் நிக்கிறேன்டி. ஐயோ, என்னடி இது, இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியல. நல்லதுக்கே கால இல்லாத போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு சொல்லுக்கா. கீதா எதுவும் தேவையில்லாத வார்த்தையை விட்டாளா? மாமாவுக்கும் அவளுக்கும் எதுவும் அடித்தடி சண்டையாக்கா? அப்படியெல்லாம் இருந்திருந்தா கூட பரவாயில்லடி, நான் சரிண்டு கம்மனு நின்று வேடிக்கை பார்த்துருந்துருப்பேன். ஆனா அவ நல்லவ மாதிரி நடிச்சு எப்படி என் மாமனாரையும் மாமனாரி கைக்குள்ள போட்டுக்கிட்டா தெரியுமா? என்ன சொல்ற? உன் மாமனாரும் மாமியாரும் அங்கேயே இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்களா? இந்த கிழவனுக்கு கிழவுக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா என்ன? அவளை எதுக்கோ நடிச்சுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு நிக்கிறா. டி, அதாவது பரவாயில்ல டி, இந்த கீதா போட்டா பாரு ஒரு பிட்டு, அதை இன்னவரே என்னால நம்பவே முடியல. என்னக்கா சொன்னா, விவரமா சொல்லு. அவளுக்கு மூளையில ஏதோ ஓட்டம் இருக்கா, அதை அடைக்கிறதுக்கு 9 கோடி தேவைப்படுமா. இன்னும் 4 மாசமோ 5 மாசமோ தான் உயிரோட இருப்பாளாம். அதனால மாமனாரு மாமியாரு இந்த குழந்தைனாரு எல்லாரையும் பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாளாம். அதுக்காண்டிதான் அன்னைக்கு வந்து அந்த கிழவனையும் கிழவியும் கூப்பிட்டுக்கிட்டு போனா. என்னது, மூளையில ஓட்டையா? இது என்னது, இது புதுசா இருக்கு. இக்கோ, இந்த மாதிரி விஷயத்த டாக்டரோல கேட்டானா நெஞ்சோலி வந்து செத்துருவான். அவளுக்கு மூளையே இல்ல, அதுல ஓட்டை எங்க இருந்து வரப்போகுது? அதை நீங்க நம்பிக்கிட்ட என்னக்கா? டி, அவ சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாத நானே மொழி பிதுங்கி போய் உட்காந்துருக்கா. நீ வேற ஏண்டி? ஒருவேளை நெசமா இருந்ததுன்னா பாவண்டி அவ என்னதான் வாயால கத்தினாலும் அவளுக்குன்ட்டு யாரும் இல்லட்டி. அந்த மனுஷனும் வெளிநாட்டுல போய் காசு காசுன்னு ஏதோ அங்கேயே கிடக்குறாரு. இவ தனியா கடந்து இங்க என்னடி பண்ணுவா? அல்ல, நீயே அவளுக்கு எடுத்து கொடுப்ப போல. இல்ல, உனக்கு தெரிஞ்சுதான் ஒரு கேள்வி கேட்கறேன். இது வரையும் அவ எந்த ஆஸ்பத்திரிக்கு போய் நீ பாத்திருக்க? ஒரு தலைவலின்னு கூட அவ படுத்தது கிடையாது. புருஷங்கார பாரில இருந்து சம்பாரிச்சு கொடுக்குற ரூபாயெல்லாம் வட்டிக்கு விட்டு நல்ல பணம் கொடுத்து போய் உடம்புல கொழுப்பு கொலஸ்ட்ரால்லாம் ஏறி போய் உட்காந்து கிடக்குறா. அவளுக்கு மூளையில ஓட்டா இருக்கான். டி, அவன் நடிக்கிறான்னு எப்படி டி கண்டுபிடிக்கிறது? ஓட்டை இருக்குன்னு சொன்னது கூட பெருசு இல்ல டி, அதை அடைக்கிறதுக்கு 9 கோடி வேணும்னு கேட்டா பாரு. அவ 9 கோடி வேணும்னு உன்னையும் உன் புருஷனையும் தெரு கோடியில விடுறதுக்கு பாக்குறா, வேற ஒண்ணும் கிடையாது. நீ வேண்டா பாத்துக்கிட்டே இரா. இதையே சாக்கா வச்சு உன் மாமனார்கிட்டயும் மாமியார்கிட்டயும் இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்தி எழுதி வாங்காம இருக்க போக மாட்டா. அப்ப அவளுக்கு என்னதான் முடிவு கட்டுறது? அவளுக்கு நாமெல்லாம் சரியான ஆளு கிடையாது. அவள மாதிரி ஆளுகளுக்குன்னே தனியா ரெடி பண்ணதான் ஒருத்தி இருக்காளே. யார்டி சொல்ற? அவளெல்லாம் யாராலையும் சமாளிக்க முடியாதடி. எல்லாம் யோசிச்சு பாரு. அதுக்காண்டிதான் வாரத்துக்கு ஒருக்கா வர வச்சு ஓசிலே சோறு போட்டு ஒருத்திய வளர்த்து விட்டுருக்க. என்ன டீ சொல்றீங்க? விளங்குற மாதிரி சொல்லுங்க டீ. யாரு சொல்றோம்? உன் நாத்து நகரியதான். வந்துட்டா போதும், நடக்காதையும் நடத்தி வைப்பா, முடியாதையும் முடிச்சு வைப்பா. டி, சரியான ஐடியா. கீதாவை சமாளிக்க ஒரே ஆளு தங்கமையில மட்டும்தான். அவளை தவிர வேற யாராலையும் சமாளிக்க முடியாது. அப்புறம் என்ன, போன ஒண்ணு போடு, அடுத்த நிமிஷம் வந்து நிப்பா பாரு. யாருக்கு போகுது ஒண்ணு எடுக்கிறாளா? எடுத்ததும் அப்படியே பாவமா பேசு. என்ன டீ ரிங்கு போய்கிட்டே இருக்கு, போன யாரையும் எடுக்கல. ஒருவேளை அன்னைக்கு நாம அடிச்சு விரட்டி விட்டதால நம்ம மேல கோவமா இருக்காளோ, அதுக்காக தான் போன் எடுக்கலையோ? அம்பட்டு ரோசக்காரியா உன் நாத்தனாரு? அத்தனார காரியெல்லாம் சூடு சொரணையே இல்லாத ஒழுவ. எவ்வளவுதான் பேச்சு பேசினாலும் மறுபடியும் வந்து சேர்ந்து கோளுவ, ஒட்டி கோளுவ. ஏ மைனியா, இக்க இங்க பாரு. ஏ யாத்தே, லியோட்டரை விட வேகமா இருக்காள உன் நாத்தனாரி. மைனி, என்ன மைனி, என்ன போன் பண்ணிருக்கீங்க? அங்கோ, எப்படிமா நான் உனக்கு போன் பண்ணது பறந்து வந்துட்டேன். மைனி மேல உனக்கு அம்பட்டு பெரியமா? மைனி, நீங்க போன் பண்ணா என்ன, நீங்க நினைச்சாலே நான் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்ப மைனி. தியா, நாத்தனார்னா இப்படி இருக்கணும். என்ன மைனி சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம வீட்ல கறியா மீனா முட்டையா கோழியா காடையா கவுதாரியா? இன்னைக்கு எனக்கு போன் பண்ணீங்க? போன் பண்ணாலே ஓசில திங்கிறதுக்கு தானே முடிவே பண்ணிட்டா போல. நான் தான் சொன்னேன்ல, என்னதான் நீ எடுத்தறிஞ்சு பேசினாலும் உன் நாத்தனாரு ரொம்ப நல்லவக்கா, இதுக்குமே கோச்சுக்க மாட்டா. அவளுக்கு வெக்கமான சூடு சொரணையே கிடையாது இல்ல. வெக்கமான சூடு சொரணெல்லாம் இருந்தா விருந்து சாப்பிட முடியுமா? நீ சொல்லுங்க மைனி, நீ ஏன் கூப்பிட்டீங்க? சாப்பிடுதானே, சாப்பிட கூப்பிட்டுட்டு இங்க உட்காந்துருக்கீங்க, வாங்க போய் சாப்பிடலாம். ஓ தங்கமயில, நம்ம வீட்டுல அடுப்பு பத்த வச்சு 2 நாளைக்கு மேல ஆகுது. என்னது, 2 நாளைக்கு மேல ஆகுதா? அப்ப 2 நாளா கடையில தான் வாங்கி தின்னுருக்கீங்க. மைனி, நல்லா வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்ப எனக்கு போன் பண்ணிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா மைனி? பாவி, நான் அப்படி சொல்லலமா.
அப்ப நான் ஆத்தாலும் இல்லாத இந்த 2 நாளா நம்ம வீட்ல யாருமே சாப்பிடவே இல்ல. எல்லாரும் பட்னி தான் கிடக்குறோம். அப்ப நான் ஆத்தாலும் இல்லையா? ஏன் மைனி என்னாச்சு? ஐயே என்ன நான் தான் அப்படியே என் மாமியார் வீட்டுக்கு போனதா என் அப்படியே அவத்தாலே அடிச்சு துரத்துட்டியா? சொல்லு மைனி, இப்ப பஞ்சாயத்துக்கு என்ன வர சொல்றியா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மைனி. முழுசா கேட்டுட்டு பேசே. புதுசா கேக்குறதுல என்ன இருக்கு? என் மைனி முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு கலவரம் நடந்திருக்குன்னு. 2 நாளைக்கு என் அம்மா வீட்டுல நான் இல்லாம இருந்தா போதும். ஒரு உலகத்து எல்லா பிரச்சனையும் அங்கதான் நடக்கும். என்ன செய்யறது? கல்யாணம் கட்டிக்கிட்டு போய் என் ஆத்த வீட்டுல இருக்கிற சண்டை சச்சரவை தீர்த்து வைக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. இவர் அப்படியே வந்து தீர்த்து வச்சுட்டு தான் மறுவேளை பாப்பாரு. குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறது கொளுத்தி போடுறது எல்லாமே நீதான். இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பாடி. இல்ல மைனி, என்ன பிரச்சனை? அதான் வந்துட்டல, சொல்லுங்க சொல்லுங்க. அங்க உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் பெரிய மைனி வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னதே, பெரிய மைனி வீட்டுக்கு போயிருக்காங்களா? ஏன் அங்க போனாங்க? எதுக்கு அங்க போனாங்க? இப்படி நாள் இல்லாம இப்ப என்ன திடீர்னு அவங்க அங்க வேலை? என்ன மைனி என்ன? அப்ப சோறு பட முடியாத நீ அனுப்பி விட்டுட்டியா? நாளா ஒன்னும் அனுப்பலட்டி. உன் பெரிய மைனிக்கு ஏதோ மூளையில ஓட்ட இருக்கான். 4-5 மாசத்துக்கு தான் உசுரோட இருப்பாளாம். சாக வேண்டிய நேரத்துல எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருக்கிறேன்னு உன் அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டா. என்னதான் இருந்தாலும் அவங்க வயசானவங்க, அவங்களால உங்க பெரிய மைனியை பாத்துக்க முடியாது. நீ இருந்தா நல்லா பாத்துக்குவ. உன் அண்ணன்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ரூபாயை வாங்கி உன் மைனிக்கு நல்லபடியா சோறு குழம்பு ஆக்கி போட்டு உடம்ப தேய்ச்சி விடுவேன். அதனாலதான் தங்க உன்னைய வர சொன்ன. இந்த குடும்பத்தோட ஆணி வரை நீ தானே. இந்த வீட்டுல நீ இல்லாட்டி எதுவுமே நடக்காதுல்ல. அதான் தங்க உனக்கு போன் பண்ண. என்ன மைனி சொல்றீங்க? இதான் மைனிக்கு மூளையில ஓட்டையா? ஐயோ மைனி, நீங்க கவலையே படாதீங்க. 4 மாசம் என்ன 4 வருஷம் ஆனாலும் சரி, இத மைனி ஓட்டையா அடிச்சுட்டு தான் நான் என் மாமியார் வீட்டுக்கு போவேன். அது வரையிலே நான் இங்க தான் இருப்பேன் மைனி. என் மாமியார் வீட்டை விட எனக்கு என் அம்மா வீடு தான் முக்கியம். என் அண்ணன் பொண்டாட்டிவன் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். நீ வாங்க மைனி வாங்க, போய் கீதா மைனியை பார்க்கலாம். அவங்க ஒண்ணும் தெரியாத மண்ணு. ஏக்கா சரியான ஆளுதான் அவ. 4 வருஷத்துக்கு இருந்து மூளையில உள்ள ஓட்டையை அடிச்சுட்டு தான் போவாளாம். ஒரு திருந்து பார்க்கலாம் சின்ன பொண்ணு. அவன் நடிக்கிறாளா அவன் நடிக்கிறாளா இல்ல 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் நடிக்கிறாளவனு ஒன்னும் புரியல. இவ்வளவு 2 பேரும் சரியான ஆளு கிடையாது. எல்லாம் கைகாரிவ. காரியம் கூடுற வரைக்கும் காலை பிடிப்பாளுவ. காரியம் கூடின பிறகு கெட்டி வலிக்கிறது நம்பர் 1 கில்லாடி. பார்க்கலாம் இனி என்னதான் நடக்குதுன்னு. இந்த கீதாவுக்கு உண்மையாதான் ஓட்ட இருக்கா இல்ல எல்லாத்தையும் ஆட்டை போடுறதுக்காக இந்த மாதிரி புலிவிக்கிட்டு நிக்கிறாளன்னு பார்க்கதானே போறோம். இதுக்கும் நீ கவலைப்படாத சரியா? இப்பெல்லாம் நல்லவங்களுக்கே காலம் கிடையாது. உங்க மாதிரி நடிக்கிறவங்க தான் இப்பெல்லாம் நல்ல பேர் எடுக்கிறாங்க. நீ உண்மையா இருக்கிறதுக்கு ஒரு நாள் கடவுள் உனக்கு நல்லது செய்வாரு. போலாம், சும்மா தனியா கடந்து புலம்பிக்கிட்டே இருக்காத. ஆமாக்கா, அவ்வளவுதான். என்னதான் நடிச்சாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வராமலையே போயிடும். பாத்துக்கலாம்.